இங்க 2 அக்காவும் தம்பியும் ஒரே ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்து ஒரு பால் பாட்டில் இருக்கும். அத வச்சு விளையாடிட்டு தான் இருப்பாங்க. இவங்களோட ஸ்கூல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு குட்டி மாடல் மாதிரி செஞ்சு அங்க வச்சிருப்பாங்க. பால் எனக்கு தான் வேணும், உனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இவங்க தெரியாதனமா அந்த மாடல் ஸ்கூல் இருக்கும்ல அது மேல போயிட்டு அந்த பாலை ஊத்திடுவாங்க. பார்த்தா இப்போ உண்மையாவே அவங்களோட ஸ்கூல்ல வந்துட்டு மழை பெய்யுது. மழை வந்து சாதா மழைலாம் கிடையாது, பால் மழை பெய்யுது. அதாவது அந்த மாடல் வீட்டை வச்சு அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் உண்மையாவே நடக்குது. இப்போ மாடல் வீட்டுல போயிட்டு பாலை ஊத்தின உடனே உண்மையாவே பால் மழை பெய்யுது. இது உண்மைதானா இல்ல சும்மா ஏதாச்சும் கோயின்சிடென்ஸா நடக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் நிறைய பால் எடுத்துட்டு போயிட்டு ஊத்துவாங்க. மறுபடியும் நிறைய பால் மழை பெஞ்சு தான் இருக்கு. அதனாலே வந்து ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே அது ஒரு பாக்ஸ் வச்சு பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அவங்க இருக்கிற உலகத்துல பஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். தண்ணி கூட குடிக்கிறதுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பவுல் தண்ணின்றதே ரொம்ப பெரிய விஷயமா தான் இருந்தது. 2 பேரும் மாத்தி மாத்தி ஒரு பவுல் தண்ணிக்காக சண்டை போட்டுப்பாங்க. அதனால பவுல்ல இருக்க தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இந்த மாடல் ஸ்கூல்ல ஊத்தின உடனே உண்மையாவே நிறைய மழை பெய்யுது. அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் ரொம்ப பஞ்சம் தான். இப்போ இவங்க 2 பேர்கிட்டயும் ஒரே ஒரு கடைசி துண்டு பிரெட் இருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த மாடல் ஸ்கூல்ல போட்டோடனே பெரிய பெரிய பிரெட்டுங்களா வானத்துல இருந்து விழுந்துட்டு இருக்கு. விழுற பிரெட் எல்லாம் ஒரு மனுஷங்களை விடவே அவ்வளோ பெருசா இருக்கு. அந்த ஒரு பிரெட்டை வச்சுக்கிட்டே ஒரு ஸ்கூல்லே சாப்பிடலாம் போல அவ்வளோ பெருசா இருக்கும். ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து கடவுள் தான் இறங்கி வந்து இதெல்லாம் கொடுக்குறாரு போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க. ஆனா இந்த அக்காவும் தம்பியும் பண்ற வேலைனால தான் பால் மழை பெய்யுது, வானத்துல இந்த பிரெட் கொட்டுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இப்ப இதெல்லாம் சில ரவுடி கும்பல் தெரிஞ்சுப்பாங்க. அது எப்படி உலகத்துல யாருக்குமே வந்து சாப்பாடு இல்லை, உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து சாப்பாடு கிடைக்குது, மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாவே எங்களுக்கு கடவுள் தான் கொடுத்தாங்க, வேணும்னா நாங்க அதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரெட்டும் பாலும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்து தந்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. யார்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மாத்தி மாத்தி சண்டை தான் போடுவாங்க. இப்போ இந்த அக்காவும் தம்பியும் போயிட்டு ஒரு ஸ்பீக்கர் இருக்கோ அதில் வச்சுக்கிட்டு மரியாதையா எல்லாத்தையும் நிறுத்திட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு ஏதோ கடவுள் பேசுற மாதிரியே பேசுவாங்க. அடுத்ததான் டார்ச் லைட் இருக்கும், அதை வச்சு அடிச்சோடனே பாருங்க கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ரவுடி கும்பலாம் சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு போறப்போ அங்க டார்ச் லைட் இருக்குமா, யாரும் இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க தான் நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் வந்து சண்டை போடுறதுக்கு வருவாங்க. இப்போ இந்த குட்டி பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஸ்கூல்ல இருக்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அந்த பொண்ணு வந்து அந்த மாடல் ஸ்கூல் இருக்கும்ல அதுல போயிட்டு கல்ல தூக்கி போட்டுட்டு இருப்பா. உண்மையான ஸ்கூல் மேல பெரிய பெரிய கல்லுங்களாம் வந்து விழுது. ஆனா அந்த பொண்ணு வந்து திருடங்க மேல படுற மாதிரி மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா போடுவா. அவங்க மேல மட்டும் கல் விழுது. எல்லாருமே உண்மையாவே கடவுள் தான் போல இருக்கு, நம்ம இங்க இருந்து போயிடலாம், இவங்க கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க.